வெல்கம் டு துளிர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்ல என்ன லஞ்ச்னு பார்க்கலாம். பன்னீர் பாக்கெட் ஒன்று இருக்கு, அதை வச்சு பன்னீர் ரைஸ் செஞ்சிடலாம். கூடவே காலிஃப்ளவரும் இருக்கு, இதை வச்சு ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ரைஸ் செய்யறதுக்கு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை துருவுற கட்டையில் வச்சு எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டையும் 2-3 கிராம்பும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் கேப்சிகமையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை அப்படியே வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்தோன்னே நல்லா அழுத்தி கிளறி விடாமல் லேசாக மேலாப்பில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலா கூட பன்னீர் நல்லா சேர்ந்து வரா மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சாதம் வடித்து அதை ஆற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு சாதம் உடஞ்சிராமல் பொறுமையாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பன்னீர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சுடு தண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் தனியாக எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துட்டா காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கடைசியாக இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், காரசாரமான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் ரைஸ் காலிஃப்ளவர் வறுவல் இது ஒரு சூப்பரான காம்போ. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.